பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம்மா, உங்க கருத்து என்ன தீர்ப்பையொட்டி? தமிழகத்திற்கு இப்படி ஒரு நிலை வந்திருப்பது என்பது நம்ம எல்லோருக்குமே ஒரு வருத்தமான காரியம்தான். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி பொது வாழ்வில் தூய்மையும் அரசியலில் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையில் அதிகாரத்திற்கு உட்பட்டு அவர்கள் அதை மீறி அதை பயன்படுத்தி சொத்துக்களை குவிப்பது தவறு என்பதை சட்டம் சரியாக எடுத்து கூறி இருக்கிறது. அந்த சட்டத்தின் தன் கடமையை செய்திருக்கிறது. இது வருங்கால அரசியல்வாதிகளுக்கும் தற்கால அரசியல்வாதிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைகிறது. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கும் மத்திய ஆட்சி எந்த விதத்திலும் சட்டத்தின் இடையூறுகள் செய்யவில்லை என்பதையும் இது நிரூபணமாகி இருக்கிறது. சட்டத்தை நீதிமன்றங்களை சுதந்திரமாக செயல்பட விட்டிருக்கிறது என்பதையும் இது நிரூபிக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படி சொத்து குவிப்பவர்களால் தான் அரசியலில் தேர்தல்களை நேர்மறையாக சந்திப்பவர்களிடம் ஈடு கொடுக்க முடியாமல் போகிறது. அதற்கு சமீபத்திய உள்ளாட்சி இடைத்தேர்தலே காரணம். பணபலம் அதிகமாக விளையாடுகிறது. ஆக இப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைத்தால்தான் எல்லோரும் நேர்மறையாக அரசியலை சந்திக்கும் ஒரு சுமூகமான சூழ்நிலை பாரத தேசத்தில் உருவாகும். அது மட்டுமல்ல, சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. ஆனால் அதிமுகவினர் சட்ட ஒழுங்கை பாதிக்க செய்வதன் மூலம் அதை மீற முடியும் என்று நினைக்கிறார்கள். அதனால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும், இதற்கு முன்னால் தர்மபுரியில் ஏற்பட்ட சம்பவம் போல எந்த சம்பவமும் யாரையும் பாதித்து விடக்கூடாது என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். அப்படி எதுவும் நடைபெறக்கூடாது என்பதுதான் நமது விருப்பமும். தீர்ப்பில் எந்த விதத்திலும் தலையிடவில்லை, அதற்கு மறைமுகமாகவோ எந்த வழியிலும் தலையிடவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்று சொன்னீர்களே, நிரூபணம் என்றீர்களே, நிரூபிக்க வேண்டிய அவசியத்திலா இருந்தீர்கள்? இல்லை, நான் நிரூபிக்க வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வதந்தி பரவி கொண்டிருந்தது என்பதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள். ஊடகத்திலும் மற்றவங்களிலும் அப்படி ஒரு வதந்தி, அந்த வதந்தி இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்று தான் சொன்னேன். ஏனென்றால் நாங்கள் எல்லா விதத்திற்கும் மேலாக மாசற்றவர்களாக ஊழலை நாங்கள் கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்ளாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசியல் ரீதியாக ஆட்சி ரீதியாக மத்திய அமைச்சர்கள் வந்து சந்திப்பதை ஏதோ இவர்களை விடுவிப்பதற்காக இவர்கள் எல்லாம் சந்திக்கிறார்கள் என்ற யூகமும் ஒரு வதந்தியும் தமிழகத்தில் பரவி கொண்டிருந்தது என்பதை நீங்களும் அறிவீர்கள். ஆக அவையெல்லாம் இல்லை என்பதையும், நேர்மறையாக மக்களுக்கான நல்ல திட்டங்களுக்காகத்தான் ஆட்சியாளர்கள் முதலமைச்சரை சந்தித்தார்கள் என்பதை நாங்கள் சொன்னது இன்று நிரூபணமாகி இருக்கிறது என்பதை நான் மறுபடியும் ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். அரசியல் ரீதியாக இதை எப்படிப்பட்ட நகர்வாக பார்க்கிறீர்கள்? அரசியல் ரீதியாக உண்மையிலேயே நான் ஆரோக்கியமான நகர்வாகத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டும். இப்படிப்பட்ட நிலை வரும்பொழுதுதான் ஒரு நேர்மறையான ஒரு சுத்தமான அரசியலுக்கு தமிழகத்தில் வழிவகை செய்யும். இல்லை என்றால் எவ்வளவுதான் நாம் போராடினாலும் இத்தகைய சொத்து குவித்து அதனால் பணபலம் பெற்றவர்களால் நேர்மறையாக அரசியல் உள்ளவர்கள் சந்திக்கவே முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆக நேர்மறையாக நேர்மையாளர்களும் அரசியலை சந்திக்க வேண்டும் என்றால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இணைப்பிற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தமிழிசை சவுந்தரராஜன்.